கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரி யாரும் பிதாவான தேவனாலும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் என்பதாக அன்பின் வாழ்த்துதல் கூடிய தேவனுடைய கிருபை உங்கள் மதில முதல் தடவையாக தேவனுடைய உன்னதமான சக்திகளை பகிர்ந்து கொள்ள பாராட்ட பிதாவுடைய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். அதே சமயத்திலே நான் சார்ந்திருக்கும் பிபிஎஸ் சபையுடைய அன்பு வாழ்த்துக்களை கூட உங்கள் முன்னாடி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமாக நம்ம என்ன ஒரு பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்று சகோதரர் சொல்லிட்டார். நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் எதை பற்றினதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்வு செய்கிற ஒரு பாடத்தை பற்றி தான் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது முக்கியமாக நம்ம எதுக்காக இந்த மூப்பர்களை நம்ம தேர்வு செய்கிறோம், முப்பர்களையும் உதவிக்காரர்களையும் நம்ம எதுக்காக நம்ம தேர்வு செய்கிறோம்? இது நமக்கு ரொம்ப முக்கியமானதா? ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை, இதனால நிறைய ஒரு ப்ராப்ளம், இது தேவையில்லைன்ட்டு சிலர் சொல்றது உண்டு. ஆனா இது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா இது மூப்பருக்கு தேர்வு செய்கிற ஒரு விஷயம் நமக்கு அவசியமானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது ரொம்ப அவசியமானது. ஏன்னு பார்க்கும்போது நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், தீத்து 1ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 1-5 வசனம். இதுல அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றா, தீத்துக்கு என்ன பண்ணா இந்த ஒரு விஷயத்தை எழுதுறாரு. வாசிங்க சிஸ்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றேன்னா, ஆதி காலம் முதல் ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிறாங்களா, வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா இது ஆதி காலம் முதல் அவர் வாக்குத்தத்தம் பண்ண விஷயம் எதுங்க, என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்களாம்? எதை பத்தி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு? நித்திய ஜீவனை குறித்து என்ன பண்ணிக்கிறாருங்களா? இப்ப வாசன நித்திய ஜீவனை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஒரு விஷயத்தை, அதனுடைய ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன ஆகணுமா, உருவாகணும். அதே சமயத்துல அந்த நம்பிக்கையில நமக்கு என்ன ஆகணுமா, தேவ பக்தி உண்டாகணும். அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது தேவனை அறிகிற அறிவையும் விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணுமா, வளரணும் இல்லைங்களா? எதை நம்ம பெற்றுக்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள என்னெல்லாம் உருவாகணுமா, ஒண்ணு நம்பிக்கை உருவாகணும், தேவ பக்தி வரணும், தேவனை அறிகிற அறிவு வரணும், அது கூடவே விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணுமா, வளரணும். சோ இதெல்லாம் நமக்குள்ள வளர்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணாங்க, கிறிஸ்து மூலமா அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிக்கிறாரு, வெளிப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தை என்ன பண்றாருன்னா தீத்துக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. 5ஆவது வசனம். அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துல குறைவாய் இருக்கிறவர்களை என்ன பண்ண, இப்போ ஒழுங்குபடுத்தும்படிக்கு அங்கங்க என்ன பண்ண, நீ சபைகளை மூப்பர்களை ஏற்படுத்து அப்படின்னு யார் சொல்றாரு, அப்போ இந்த பவுல் தீத்துக்கு என்ன பண்றாங்க, ஒரு அறிவுரை சொல்றாரு. அப்படின்னா சபைக்குள்ள என்ன இருக்குது, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. ஆகையினால நம்மளுக்கு ரொம்ப மூப்பர்களையும் உதவிக்காரனையும் தேர்வு செய்கிறது ரொம்ப இருக்குதுங்களா, ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ ஆதார வசனம் நமக்கு தெரியலன்னா பண்ணிச்சுங்களா, கண்டிப்பா சபைக்கு மூப்பர்கள் அவசியம். ஏன்னா அது என்ன பண்ணுமா,
குறையானவங்களை என்ன பண்ணுவாங்க, அதை சரி பண்ணணுமா இல்லைங்களா? அப்படின்னா கண்டிப்பா மூப்பர்கள் அவசியம். எந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தோம். சரி, இன்னும் நம்ம இன்னொரு வசனத்துல இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா இன்னொரு வசனத்துல கூட நம்ம படிச்சிடலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். நம்முடைய ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 14:40. சபையில என்ன பண்ணுமா, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா ஒரு சில காரியங்கள் மட்டும் ஒழுக்கமாக செயல்படணும் அப்படின்னு நீங்க எழுதியிருக்குதா? சகலமும் எப்படி இருக்குமா, அதுல என்ன காணப்படணும், வெளுக்கம் காணப்படணும், நல்லொழுக்கம் காணப்படணும். அதே சமயத்துல என்ன காணப்படணுமா, கிரமம் காணப்படும். இந்த ஒழுக்கத்துக்கும் கிரமத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சபையில மூப்பர்களை தேர்வு செய்கிற தெய்வீக ஏற்பாட்டில் சபைக்கான பொறுப்புகள் என்ன. இதுதான் நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு. மூப்பர்களை தேர்வு செய்கிற தெய்வீக ஏற்பாட்டில் சபைக்கான பொறுப்புகள் என்ன என்ன நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா ஒழுங்கு என்றால் என்ன, அப்படின்னா கிரமம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஒரு படைப்பு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய ஒரு படைப்பு நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய படைப்பு பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். பூமியானது அவர் படைக்கும்போது எப்படி இருந்துச்சுங்களா, ஒழுங்கின்மையும் வேணுமையா இருந்தது என்று நம்ம பாக்குறோம். அவர் படைக்கும் போது இல்லைங்களா, அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சுங்களா, அது என்ன பண்ணாருங்க, அது கிரமப்படுத்தினாரு இல்லைங்களா. ஒழுங்கில்லாம இருக்கிற ஒரு சுஷ்டி பண்ண ஒரு இடத்தை அவர் என்ன பண்ணாரு, ஒழுங்குபடுத்தினார் என்று நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது தேவன் முதலாவது நாள் படைத்தார் இல்லைங்களா. என்ன படிச்சாரு, முதல் நாள் வெளிச்சம் உண்டாகிறது என்று படித்தார் இல்லைங்களா. அப்புறம் 2வது நாள் என்ன படிச்சாரு, ஆகாயத்தை உண்டு பண்ணாரு. இந்த 2வது நாள்லயே மனுஷனை சிருஷ்டி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமா, அது ஒழுங்கா இருந்திருக்குமா? அப்ப எப்ப படிச்சிருக்கணும் மனுஷனை இல்லைங்களா. 3வது நாள் என்ன பண்ணிருக்கணும், மனுஷனை படிச்சிருக்கணும். ஏன்னா அப்ப 3வது நாள் தான் என்ன பண்றாருன்னா சகல மர செடிகளை என்ன பண்றாங்க, உண்டு பண்றாரு. இதை உண்டு பண்ணிட்டு பிறகுதான் அடுத்து யாரை பண்ணணும், மனிதனை சிருஷ்டிக்கணும் இல்லைங்களா. 2வது நாளே மனுஷனை சிருஷ்டி பண்ணிட்டா அது ஒழுங்கு கிரமமா இருக்காது, அவருக்கு என்ன இருக்காது, ஆகாரம் கிடைக்காது. அப்படின்னா ஒழுங்கு கிரமம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிறு பிள்ளைகள் எழுதுறாங்கல்ல, அவங்க எழுதும் போது ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதுறாங்க. அது பார்க்கறதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க, ஒழுங்கா எழுத மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அது கிளீனா ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுனா அது என்ன இருக்குது, ஒழுங்கா இருக்குது, இதுதான் ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது ஒழுங்கா இருக்கும். அதே சமயத்துல கிரமம் என்றது பார்க்கும்போது ஒண்ணுக்கு பதிலா என்ன வரணும், ஒண்ணுக்கு பதில் எது வரணும், 2 வரணும் இல்லைங்களா. ஒண்ணுக்கு பதில் 4 வந்துச்சுன்னா இல்லைங்களா, 2க்கு பதில் 6 வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டர் இருக்குதா, ஆர்டர் இருக்குதுல, கிரமம் இருக்குதா, கிரமம் இருக்குதுல. அப்படின்னா இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஒழுங்கு வேற கிரமம் வேற. அப்படின்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 4, இது இது கிரமமா ஆர்டர் வைஸா வருதா இல்லைங்களா. அது போல நம்முடைய சபையில் தேவன் விரும்புறாரு, என்ன விரும்புறாரு, ஒழுங்கு கிரமமா இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், ஒழுங்குக்கு தேவனா இருக்கிறார். அப்படின்னா அவர் படைப்பை நம்ம பார்க்கும்போது ஒழுங்கு கிரமமா என்ன பண்ணிக்கிறாருங்க, அவர் படைச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த ஒரு சபையை அவர் சம்பாதித்து தன்னோட குமாரனுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணிக்கிறாருங்க, இத சம்பாதிக்கிறார். அப்படின்னா இந்த சபை யாரு, நம்மள்தான் சகோதரர்கள். இந்த சபை யாரு, தேவனுடைய சபை. அப்ப இந்த தேவனுடைய ஒரு சபையில ஒழுங்கு கிரமத்தை என்ன பண்றாருங்க, அவரு எதிர்பார்க்கிறாரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சபையில தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் என்ன பண்ணுவீங்களா
இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு சபையில நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு காரியம் இருக்குது ஒழுங்கு கிரமம் கொண்டு வர, என்ன ஒரு விஷயம் இருக்குது ஒழுங்கு கிரமத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன் இந்த ஒழுங்கு கிரமம் சபையில காணப்படணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சபையில தான் என்ன இருக்குன்னா பல்வேறு ஏற்பாடுகள் இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? பல்வேறு ஏற்பாடுகள் இருக்குது. இந்த ஏற்பாடுகளுக்குள்ள சபை வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒழுங்கு கிரமமாக நடத்தின்னு போகணுமா. சரி, அது என்ன ஏற்பாடு, சபையில என்ன ஏற்பாடு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில என்ன இருக்குது, போதனைகள் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா புத்தி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரசங்க இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா சபை கூடுதல் இருக்குது, மாநாடு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா வேத ஆராய்ச்சி இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா அநேக கூட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே, இந்த ஏற்பாடுகள் எல்லாமே எப்படி போகணுமா, ஒழுங்குக்கிரமா போகணும். இதுல ஒன்று இல்லாம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. ஒரு போதிக்கிறது ஆகட்டும், பிரசங்க பண்றதாகட்டும், புத்தி சொல்றது ஆகட்டும், இல்ல வேத ஆராய்ச்சி ஆகட்டும், இல்ல மாநாடு விஷயத்துல ஆகட்டும், எல்லாமே ஒழுங்குக்கிரமமா போகணும். இப்போ ஒரு மாநாடு பண்ணணும்னாக்கா எவ்வளவு பிரயாசம் இருக்குது, அதுல எவ்வளவு பேருடைய ஒரு பங்கு இருக்குது. இது எல்லாமே ஒருத்தரை செயல்பட முடியுமா? கண்டிப்பா நம்ம பார்க்கிற டினாமினேஷன்ல ஒருத்தரே தான் என்ன பண்ணுவாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க, செய்வாரு. அந்த அதிகாரத்தையும் அந்த ஆதிக்கத்தையும் என்ன பண்ணுவாரு, ஒருத்தரே எடுத்துக்கொள்வாரு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் விரும்புறார், என்ன விரும்புறாருங்க, ஒரு மாநாடுன்னா அதுல பல பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, அது செயல்முறையில கொண்டு வரணும். அப்ப இதெல்லாம் செயல்படணும்னா என்ன தேவை, ஒழுங்குக்கிரமம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்குக்கிரமமா என்ன பண்ணணுமா, ஏற்றுட்டு போகணும். அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மூப்பர்களும் உதவிக்காரர்களும் ரொம்ப அவசியமாக காணப்படுது என்ன நம்ம பார்க்கணும். சரி, எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு காரணத்தை நம்ம மூத்த சார் சொல்றாரு, நம்ம வாசிக்கலாம். ரீப்ரிண்ட் 1889ல வாசிங் சிஸ்டர். நீங்க அப்புறமா அதை வாசிச்சீங்க. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு குடும்பத்துல சில ஏற்பாடுகள் இருக்குதோ அதே மாதிரிதான் சபையில கூட இருக்கு. குடும்பத்துல சில ஏற்பாடுகள் இருக்குதா, இருக்குதா இல்லையா? தகப்பன் இருப்பாரு, தாய் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில ஏற்பாடுகள், பிள்ளைகளை என்ன பண்ணலாம், அவங்க சரியான விதத்துல ஒழுங்குக்கிரமா ரெடி பண்ணிட்டு எங்க ஸ்கூல்ல விடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை, இந்த மாதிரி பல்வேறு விதமான சில ஏற்பாடுகள் இருக்கிறது போலவே சபையில கூட என்ன பண்ணுமா, சில ஏற்பாடுகள் இருக்குது. அப்படின்னா சிறு பிள்ளைகளை தகவல் தாய் சரியான விதத்துல ஒழுங்குக்கிறோமா அவங்களுக்கு புத்தி சொல்லி நல்லது கெட்டதை புரிய வச்சு அவங்க என்ன பண்ணுமா, நல்ல வழியில நடத்தணும். இது ஏற்பாடு இல்லைங்களா? ஒழுங்குக்கிறோமா இதுல நடத்தின்னு போனோம். அந்த மாதிரி சபையில கூட சில பொறுப்புகள் இருக்குது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மூப்பருக்கு இருக்கு. சபையில வந்துட்டு வளர்ந்திருக்க சகோதரர் இருப்பாங்க இல்லைங்களா, புதுசா வந்திருக்கவங்க இருப்பாங்க. அப்படின்னா வளர்ந்த சகோதரர் நல்ல வளர்ச்சியில இருந்திருப்பாரு, அதே சமயத்துல குழந்தைகளாக இருக்கிற சகோதர சகோதரர்கள் இருப்பாரு. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மூப்பரு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பாடத்தை கொடுக்கணும். அப்படி ரெண்டு பேருக்குமே ஆகாரத்தை கொடுக்கணும். அப்படின்னா ரெண்டு பேருக்குமே போராட்டம் இருக்குதா இல்லையா? அவங்க வழியின் உடன்படிக்கை செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது, இந்த உலகத்துல போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்துல இந்த ரெண்டு பேருமே ஜெயிக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு மூப்பர் கண்காணித்து அவங்க சரியான ஆதாரத்தை என்ன பண்ணணுமா, கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு பலவீனங்களை ஓப்பன் பண்ணி ஜெயித்து அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய பலி வாழ்க்கையில அவங்க கூட என்ன பண்ணுமா, நடத்தி போகணும் இல்லைங்களா? சோ இது எல்லாம் நடக்கணும்னா அதுக்கு தேவை சபைக்கு நல்ல போதக சமர்த்தனாயிருக்க ஒரு மூப்பர் என்னமா அவசியமா இருக்குது, சபைக்கு ரொம்ப அவசியமா இருக்குது இல்லைங்களா? அப்போ சிறு பிள்ளை அப்படின்னா குழந்தைகளுக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்,
வளர்ந்த சகோதரருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கணும். ரெண்டு பேருமே அந்த பலியின் ஜீவத்துல என்ன பண்ணணும், சில பாவங்களை சில பலவீனங்களை அவங்க மேற்கொண்டு தங்கள் நித்திய ஜீவனுக்குரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுமா, தக்க வைத்துக் கொள்ளணும். அதுக்காக ரெண்டு பேருக்குமே என்ன இருக்குது, போராட்டம். இது யார் கண்காணிக்கணும், யார் கொடுக்கணும், ஒரு மூப்பர் சரியான வகையில அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுமா. அப்படின்னா கர்த்தர் இயேசு கூட சொல்றாரு, நல்லா கவனிங்க. கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு பேதுருக்கு, எவ்வளவு 3 வாட்டி சொல்றாரு இல்லைங்களா, என் நாடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி சொல்லியிருந்தா போதும் இல்லையா, ஏன் 3 வாட்டி சொல்றாரு, என் நாடுகளை மெய்ப்பாயாக, என் நாடுகளை மெய்ப்பாக, என் நாட்டு குட்டிகளையும் மெய்ப்பாயாகன்னு சொல்றாரு. அப்படின்னா சபையில என்ன இருக்கும், ஆடு இருக்கும் ஆட்டுக்குட்டியும் இருக்கும். அப்ப ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுமா, நல்ல ஒரு போஷாக்கு கொடுக்கணும். அப்ப ரெண்டு பேருமே தவறி விழக்கூடாது, ரெண்டு பேருமே பலவீனத்துல விழக்கூடாது, ரெண்டு பேருமே அது ஓவர் கம் பண்ணி தங்கள் கிறிஸ்டின் சாயல வரதுக்கான நல்ல ஆகாரத்தை அவங்க கொடுக்கணும். அவங்க பலம் நிற்கணும். காற்று அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா நின்னு அவங்க பலன் ஜீவத்தை என்ன பண்ணுமா, ஓடணும். அப்படின்னா இதை கண்காணித்து நல்ல மூப்பர் என்ன பண்ணுமா, இதை வழங்கணும். அதுக்காக நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மூப்பர் வேணும்னா, ஞானம் உள்ள, விவேகம் உள்ள, அனுபவம் வாய்ந்த, திறமை உள்ள, ஆவிக்குரிய நற்காரியங்களில் பகிர்ந்து கொடுக்க கூட ஒரு நல்ல ஒரு மூப்பர் சபைக்கு அவசியமா இருக்கு. பாருங்க எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாரு. என்னென்ன விஷயம், ஞானம் உள்ள, விவேகம் உள்ள, அனுபவம் வாய்ந்த, திறமை உள்ள, ஆவிக்குரிய நலன் கடத்த காரியத்தில் ஆழ்ந்த அக்கறை காண்பிக்கணுமா. யார் மீது, சபை மீது ஆழ்ந்த அக்கறை காண்பிக்கணும். இப்பேற்பட்ட ஒரு மூப்பர் ரொம்ப அவசியமா இருக்குது என்ன நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த தெய்வீக அரேஞ்ச்மெண்ட், இந்த தெய்வீக ஏற்பாடுல நம்மளுக்கு தேவையா இருக்குது மூப்பர்களும் உதவிக்காரர்களும் தேவையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்லா யோசிக்கணும். இப்ப பஸ்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, பஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ட்ரெயினும் பண்ணிருக்காங்க, பஸ் ஓட்டுநர் ஓட்டிங் பண்ணிருக்காரு. பஸ்ல வந்துட்டு எல்லா வாலிபரே இருப்பாங்களா, நல்லா ஸ்ட்ராங்கா வாலிபரே இருப்பாங்களா, அது யார் இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, சிறு பிள்ளைகளே இருப்பாங்க, எல்லா விதமான ஜனங்களும் அதுல என்ன கொடுப்பாங்க, வயது 7 தாழ்வு இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. சில பேர் வியாதிஸ்டர், ஆட்சிக்கு இருக்கிறவங்க கூட இருப்பாங்க பஸ்ல. அதுல ஓட்டுநர் எப்படி ஓட்டிட்டு போனா, எப்படியா அப்படி ஓட்டிட்டு போலாமா, எப்படியா அப்படி ஓட்டிட்டு போனா பஸ்ல உட்கார்ந்து இருக்குவான். ஏதோ ஒரு சில ஆபத்துகள் வந்துடும். அப்படின்னா பஸ் ஓட்டுநர் சரியான வகையில அதை அறிந்து விவேகத்தோடு கரெக்டா என்ன பண்ணா ஓட்டின்னு போகணுமா இல்லையா. அந்த மாதிரி சபையில கூட சில பேர் என்ன இருப்பாங்க, சத்தியத்துல வீக்கா கூட இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் இதை சரியாக கண்டறிய கூட ஒரு நல்ல விவேகம் உள்ள மூப்பர் சபைக்குனா வருது ரொம்ப அவசியமா இருக்குது என்ன நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது மூப்பர்களை தேர்வு செய்கிறது மட்டும் ஒழுங்குமுறையா அல்லது பல்வேறு ஏற்பாடுகளை சபையை வழிநடத்தும் ஒழுங்குமுறையா. பாருங்க, மூப்பர்களை தேர்வு செய்கிறது மற்றும் ஒழுங்குமுறையா அல்லது பல்வேறு ஏற்பாடுகளை சபையை வழிநடத்தும் ஒழுங்குமுறையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயமே நமக்கு தேவை. ரெண்டுமே ஒழுங்கு கிரமமா இருக்கணும். இதுல வந்துட்டு மூப்பர்களை தேர்வு செய்கிறது மட்டும் ஒழுங்குமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாலும் போதும். இது ரெண்டாவது விட்டுலாமா, எது அதிக, இதுல எது அதிக முக்கியமா இருக்குது, ரெண்டாவது முக்கியமா இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிராபிக் போலீஸ் நம்ம என்ன பண்றோம், அங்க வச்சுட்டோம். அவர் என்ன பண்ணணும், அந்த டிராபிக் ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணணும். ஜனங்களை கரெக்டா சிக்னல் கேட்கிறவாறு அவர் என்ன பண்ணுவோம், அதை நடத்தணும். இப்ப அது ஏற்பாடு. யார ஒருத்தர் நியமிக்கிறது ஏற்பாடு. அது ஒழுங்கு கிரமமா நடத்தின்னு போறது அவர் கையில இருக்குது. இப்ப அது செய்யல அவரு. அப்படின்னா என்ன இருக்கு, வண்டி எப்படியெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா நியமிச்சிட்டு இருக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு அது சரியா செயல்படல. அப்ப அது ஒழுங்கு கிரமம் போகுமா அப்படின்னா ரெண்டாவதுதான் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒழுங்கு கிரமம் நம்ம நடத்தி போறோம். இப்ப அப்பா அம்மா இருக்கிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு சரியான வகையில நல்லது கெட்டது என்ன பண்ணல, நம்ம சொல்லி கொடுத்துல. அது பாட்டுக்கு ஸ்கூல் போது வருது, நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போறோம் வரோம். ஆனா அதுக்கு உட்கார வச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு படிப்புல ஒழுங்கு பத்தி அது சொல்லி கொடுக்கறது இல்ல. இது சொல்லாம இருந்தா அந்த குழந்தை ஒழுங்குறமா நல்லா வளருமா,
அப்படின்னு எது ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா அந்த ஒழுங்கு கிரமத்தில் நடத்தி போற பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமா இருக்குது. நல்லா கவனிக்கணும். அப்படின்னா இதுல நம்ம பாக்குறோம், வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். இது சிஸ்டர் பாத்தீங்களா, இதுக்கு நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு சபையில இந்த வாக்கு கொடுக்குது யாருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குது? யாருக்கு அதிகாரம் இருக்குது? சபையில இருக்கிற நீதிமான்கள். அப்படின்னா தேவன்கிட்ட நல்ல மனசாட்சி உடன்படிக்கை செய்த ஒவ்வொருத்தருக்குமே வாக்கு கொடுக்க என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? இவங்களுக்கு மட்டும், சபைக்கு மட்டுமே இது என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நீதிமானுக்கு மட்டுமே இது அதிகாரம் இருக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய ஒரு சுய சித்தத்தை வெளிப்படுத்தலாமா? எதை கண்டறியணுமா? தேவனுடைய சித்தத்தை கண்டறியணுமா? அப்படின்னா இதுல என்ன புரிய வைக்கிறாருன்னா, என்னுடைய இஷ்டத்தின்படி நான் என்ன பண்ணக்கூடாது? வாக்கு செலுத்தக்கூடாது இல்லைங்களா? ஆதரவு கொடுக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஏற்பாடுக்குள்ள, அந்த ஒழுங்கு கிரமக்குள்ள அவர் என்ன பண்ணுமா? வாக்கு செலுத்தணுமா? இந்த அதிகாரம் தேவன் யார் கொடுத்திருக்கிறாரு? சபைக்கு கொடுத்திருக்கிறாரு என்ன நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் சபையில என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் வச்சிருக்காரு. இந்த பல்வேறு ஏற்பாடுக்குள்ள எப்படி நடத்தின்னு போனோம்னாக்கா, கண்டிப்பா இந்த ஏற்பாடுக்குள்ளதான் என்ன இருக்குது? பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த ஏற்பாடுக்குள்ள. ஏன்னா இந்த உதவிக்காரர் மூப்பர்கள் இசைந்து செயல்படக்கூடிய ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்ன ஆயிடுதுன்னா சில மனஸ்தாபம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கோபம் வரலாம், சில பிடிவாதைகள் வரலாம், சில வாக்குவாதங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாம் தவிர்த்து எப்படி கொண்டு போகணுமா? ஒற்றுமையாக, சந்தோஷமாக, சமாதானமாக தேவனுக்கு சித்தத்தின்படி என்ன பண்ணுமா? நடத்தின்னு போகணுமா? கண்டிப்பா இந்த ஏற்பாடு தான் என்ன இருக்குது? நம்ம ஆளுங்க தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணுமா? நடத்தின்னு போனோம் என்ன நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:3 வசனம். பிலிப்பியர் 2:3. பிலிப்பியர் 2:3 வாசிக்கலாம். இங்க நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பதில் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பிரச்சனை உண்டு இருக்குது, இல்ல இருக்காது நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே எதுல இருக்கோம்? பலகீனத்துல, மாம்சத்துல இருக்க வாசி. இந்த பழைய சுப்பாவை என்ன அதிகமான வயசு இருக்கிற வாசி சில விஷயங்கள அது வந்துடும் இல்லைங்களா? ஆகையினால நமக்கு என்ன சொல்றாருன்னா, வாசிக்கு இப்போ பாத்தீங்களா, அவனவன் தனக்கானவளே பிறனுக்கானவே நோக்குவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல மனஸ்தாபம் வருதா, இல்ல ஒரு இடத்துல பிடிவாதம் வருதா, இல்ல ஒரு இடத்துல வாக்குவாதம் வருதா, இந்த வசனத்தை எடுத்து அங்க தியானத்தை அந்த இடத்துல போட்டோம்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாக்குவாதத்துக்கும் பிடிவாதத்துக்கும் அந்த இடத்துல எனக்கு பிடிக்குமா? நம்ம இந்த வசனத்தை என்ன பண்ணிட்டோம்? அப்ளை பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையில. இந்த வசனத்தை நம்மளுக்கு அப்ளை பண்ண வாசி, ஒருவன் தனக்கானவே பிறனுக்கானவனே என்ற ஒரு விஷயத்தை நம்ம இருதயத்துல நம்ம வச்சுட்டோம். அது வச்சுட்டு வாசி, இப்போ வாக்குவாதத்துக்கும் பிடிவாதத்துக்கும் இடம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன் சொல்லுங்க? வசனம் எனக்குள்ள இருக்குது. வசனத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இருதயத்துல நான் எழுதிட்டு இருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது இருக்கிற வாசி எனக்குள்ள என்ன வராதுங்களா? பிரச்சனை வராது. அப்போ நமக்கான ஒரு ஒரு ஔஷதி, ஒரு மிஷின் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல வச்சுட்டாரு என்ன நம்ம பார்க்கிறோம். தேர்வு செய்கிற அதிகாரம் சபைக்கு மட்டுமே இருக்குது. இது எப்படி சபை அந்த செயல்முறையில கொண்டு வரணும்னா, தங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுமா? செயல்படணும். ஒருவேளை தேர்வு செய்கிற ஒரு விஷயத்துல மிக தெளிவாக கவனிங்க. ஒருவேளை நான் அந்த மாதிரி செய்யல, என்னுடைய இஷ்டத்தின்படி செஞ்சிட்டுனாக்கா என்ன நடக்கும்? என்னுடைய இஷ்டத்தின்படி நான் என்ன பண்ணிட்டேன், இவர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் என்ன பண்ணேன்?
வாக்கு செலுத்திட்டேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் வந்துட்டு தேவனுடைய வழிநடத்துதுல இல்லைன்னு தான் அர்த்தம். தேவனுடைய வழிநடத்தின் ஏற்றவாறு நான் என்ன பண்ணல, என்னுடைய வாக்கு செலுத்தல. தேவன் என்ன பண்ணாரு, என்ன வழிநடத்தல அப்படின்றத அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சொந்த சுய சித்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றிட்டேன் என்றுதான் அர்த்தம் காணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்னா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வழிநடத்துதல நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம செயல்முறையில கொண்டு வரணும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அர்ப்பணம் பண்ணிட்ட எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா இதுல உரிமை இருக்குது. கண்டிப்பா இதுல நம்ம நல்லா இன்னும் ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய சுய சித்தத்தை என்ன பண்ணிடுவோம், அதை அடக்கி தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணணுமா, செயல்முறையில கொண்டு வரணும். கண்டிப்பா நம்ம நினைச்சிருப்போம், நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் என்ன பண்ணேன், நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நம்முடைய மனசாட்சிக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நம்மளே என்ன பண்ணிருப்போம், நினைச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆனா உள்ள போயிட்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா அது வெளியே வரும். இப்ப மைக்ரோஸ்கோப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்டிங் பண்றாங்களா இல்லையா? அப்ப பிளட் டெஸ்டிங் பண்ணும்போது ஏவா பியா என்ன பண்றாங்க, கிளீனா கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம இருதயத்தை நம்ம சுய சித்தத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிளீனா தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், தேவ சித்தத்தை செய்யாத மாறாக நம்முடைய சித்தம் என்ன பண்ணிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடறோம்னா, கண்டிப்பா இவர் எனக்கு பிடிக்கும் அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அது செஞ்சிடறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நம்முடைய சுய விருப்பத்தை தான் நம்ம செஞ்சிருப்போம். அவரு நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி, அவருக்கு அதுக்கு ஃபிட் இல்லைன்னா சரி நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு தான் வாக்கு செல்லுது. ஏன்னா அவரு எனக்கு என்ன இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆகினால நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு தான் அந்த ஒரு வாக்கெடுப்பு செய்வோம். காரணம் அவரு எனக்கு பிடிக்கும் என்றதுனால. அந்த மாதிரி நாம என்ன பண்ணிட்டு போது செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்னதென்று நம்ம என்ன பண்ணுமா, ஆராய்ந்து பார்க்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆவியினால நம்ம எப்பவுமே வழிநடத்தப்படணும். அது மூப்பராகட்டும், உதவிக்காரகட்டும், சபையாகட்டும், தேவனுடைய வழிநடத்துறதுல நம்ம இருக்கணும். அது என்னைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கூடாது, செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு ரீபிரிண்ட் நம்ம வாசிக்கலாம். ரீபிரிண்ட் 5321 நம்ம வாசிக்கலாம். இதுல கிளீனா வாசித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ரீபிரிண்ட்ல நீங்க வாசித்து பாருங்க. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, சரீரத்தை சபைக்கு ஒப்பிட்டு பேசுறாரா இல்லைங்களா? அப்போ சபை சரீரமான இருக்குது, தலை யாரு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. அப்படின்னா இந்த சரீரத்தை சபைக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இப்ப சபையில என்ன பண்றாருன்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்கா கையை பிடிச்சுக்கிறாங்க. கையை பிடிச்சுன்னு இந்த கை தான் எனக்கு போதும் அப்படின்னா, எனக்கு எது வேண்டாம், கால் வேண்டாம், கை போதும் அப்படின்னு அந்த கைனால நடக்க முடியுமா, முடியாது. அப்ப அது ஒழுங்குகிரமா இருக்குமா, முடியாது. அப்படின்னா கையும் வேணும், காலும் வேணும். அப்பதான் அது என்ன இருக்கும், ஒழுங்குகிரமா இருக்க முடியும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணனா, கை மட்டும் போதும், கால் வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அது நிராகரிக்க. அப்படின்னா அந்த சபைக்கு என்ன பேர் கொடுக்கிறன்னா, அங்க வீணமுள்ள சபை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சபை என்று பார்க்கும்போது ஒண்ணுக்கு நம்மமா இருக்கணும்னாக்கா கையை வேணும், கால் வேணும். அப்படின்னா எல்லார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணுமா, ஐக்கியமா நம்ம இருக்கணுமா. அப்படின்னா இதுக்குள்ள நம்ம என்ன காண்பிக்க கூடாது, ஒரு பிரிவினையை நம்ம காண்பிக்க கூடாது. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் ஒரு அங்கமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம், அங்கங்களாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு சபையில நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, காணப்படவும் கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கலாம்.
பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு பயபக்தி பார்க்கும். அந்த நாட்களில இந்த மூப்பருமே உதவிக்காரர்கள் தேர்வு செய்கிற விஷயத்துல சபையில என்ன பண்ணிக்கிறாங்களா, உபவாசம் பண்ணி ஜபித்து என்ன பண்ணிக்கிறாங்களா, அவங்க இதை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இதுக்கான ஒரு முக்கியத்துவம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த சபை என்ன பண்ணுமா, இங்க வழி நடக்கணும். அதுல ஒருத்தருக்கு ஒரு துக்கம் உண்டாகி அவர் மாற்றம் போனாக்கா அது யார் காரணம் ஆயிடுவாரு, மூப்பர் காரணம் ஆயிடுவார். அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தையும் கண்காணிக்கிற ஒரு விஷயம் மூப்பர் மேலே அந்த ஒரு பொறுப்பினா இருக்குதுங்க, இருக்குது. எந்த ஜாக்கிரதையா அதுக்குதான் இவங்க என்ன பண்றாங்க, உபவாசத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, சுகம் பண்ணி மூப்பர்களை தேர்வு செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். சரி, இதுல ஒருவேளை ஒரு மூப்பர் வந்துட்டு அதிகமான ஒரு திறமை இருக்குது, ரொம்ப திறமை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அது கூடவே என்ன இருக்குதுங்களா, பொறாமையும் சுயநலமும் இருக்குது. இப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யலாமா? இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணக்கூடாதா, எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி, பொறாமையும் சுயநலம் இருக்கிற ஒரு சகோதரர் என்ன பண்ணக்கூடாதா, தேர்வு செய்யக்கூடாதா. எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யணும்னு நம்ம கர்த்தர் இயேசு சொல்றாரு. வாசிங்க 14:11, லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். லூக்கா 14:11. தாழ்மை உள்ள ஒரு சகோதரனை நம்ம என்ன பண்ணுமா, நம்ம தேர்வு செய்யணுமா. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். பாத்தீங்களா? அப்படின்னா இதுல என்ன ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும்னா, தாழ்மை என்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 2 வருஷத்துலயும் நம்ம வசனத்தை படிக்கும் போது நமக்கு நல்லா புரியுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன இருக்குதுங்க, தேவன் விரும்புறார் என்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம் என்று நம்ம பார்க்கணும். ஒருவேளை தவறான ஒரு மூப்பரை நம்ம தேர்வு செஞ்சுட்டா யார் பாதிக்கப்படுவாங்க, சபை மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா சபைக்கு நம்ம தேர்வு செய்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து ஒரு ரீப்ரிண்ட் நம்ம வாசிக்கலாம். மூப்பர்களை ஏன் கவனமாக நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு, மூப்பர்களை ஏன் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல நம்ம கேள்வி கொஸ்டின் 2, 3, 5 அதுல நம்ம வாசிக்கலாம். நல்லா கேளுங்க. கேள்வி என்னன்னாக்கா, நம்முடைய இறுதியில் பல்வேறு பிரதிகளில் மூலம் பரிசுத்த ஆவினால் எழுதப்படும் செய்தி எது அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல மூப்பர் வந்து என்ன ஒரு செய்தி எழுதணும் அப்படின்றத கேள்வி இல்லைங்களா? வாசிங் சிஸ்டர். இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம்னாக்கா, கேள்வி 235வது கேள்வி, ஏன் மூப்பர்களை கவனமாக தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. அந்த மூப்பர் என்ன பண்ணுமா, நம்ம இருதயங்கள் பல்வேறு பிரதிகள் மூலம் பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணுமா, எழுதுமா. பதில் சொல்றாரு, ஏன் கவனமாக மூப்பர்களை தேர்வு செய்யணும்னா, மூப்பர் செய்ய வேண்டிய வேலை என்னக்கா, நம்முடைய இருதயங்கள் பல்வேறு விதமான பிரதிகள் மூலம் பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணுமா, பதிவு பண்ணுமா, எழுதுமா. யாருக்கு, சபை மக்களுக்கு மூப்பர் எழுதணுமா. அப்படின்னா என்ன விஷயம் எழுதலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னத்தான் எழுதலாம், ஒருவேளை காலக்கணக்கு எழுதலாமா, இல்ல ஒருவேளை நிழற்பொருள் எழுதலாமா, இல்ல ஒருவேளை யூதனுடைய வரலாறு எழுதலாமா, இல்ல உலகத்தின் சரித்திரம் எழுதலாமா, இல்ல சபையின் வரலாறு எழுதலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டே வராரு. அப்போ எதுதான் எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கூட பதில் சொல்லிடுறாரு, நம்முடைய இருதயங்கள் என்னத்தான் எழுதணும்னா, வாசிங்க ஆண்டவருடைய பண்புல இருந்து வாசிங்க சிஸ்டர். அது கீழே
அப்போ மூப்பர் எழுதணுமா? ஆண்டவருடைய பண்புகளை எழுதணுமா? இல்லைங்களா? நம்முடைய இருதயத்துல எது பதிய வைக்கணுமா? ஆழமாக ஆண்டவருடைய ரட்சகருடைய பண்புகளை என்ன பண்ணுமா? மூப்பர் எழுதணுமா? அப்ப இந்த பண்புகள் எழுதுகிறாருன்னா அது எங்க கொண்டு போகுங்களா? ராஜ்யத்துக்கே கொண்டு போகுதுங்க. இவ்வளவு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆண்டவருடைய பண்புகள் மூப்பர் இருதயத்தில் எழுதும் போது அந்த பண்புகள் எங்க கொண்டு போகுதுங்களா? ராஜ்யத்துக்கு கொண்டு போகுது. அப்படின்னா இந்த பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இந்த பண்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பண்புகள் விஷயம் அது இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இகழ மாட்டாங்க, பொறாமை கொள்ள மாட்டாங்க. அவங்க கிட்ட அன்பு பரிவு என்ன பண்ணுவான் காணப்படும். தாழ்மையான ஒரு குணம் காணப்படும் இல்லைங்களா? யாரையும் எதிரியாக என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க, யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, யாரையும் அவதூறு பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பண்புகள். இதெல்லாம் கிரைஸ்ட் கிட்ட இருந்துச்சா? கண்டிப்பா அவர்கிட்ட இருந்துச்சா? யாருன்னா ஒரு பயமுறுத்தினாரா, துன்புறுத்தினாரா, ஏழு மனுஷன் நோவடிச்சாரா? எதுவுமே செய்யல. ஆனா இவரு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாமே இவருக்கு செஞ்சுட்டாங்க. ஆனா இவரு செஞ்சாரா? ஒருத்தர் கூட என்ன பண்ணல, எதுவுமே செய்யல. அவர் கடைசியில அன்பு மட்டுமே என்ன பண்ணாருங்க காமிச்சாரு, மனத்தாழ்மை காமிச்சாரு, சாந்தத்தை காமிச்சாரு. இந்த பண்புகள் யாருக்குள்ள எழுதணுமா? மூப்பர்கள் சபைக்குள்ள எழுதணும். இது எழுதும் போதுதான் சபை மக்களை எங்க வழிநடத்தும்? ராஜ்யத்துக்கு வழிநடத்தும். அப்ப இந்த பண்புகள் நன்றாக அறிந்து சபை மக்களுக்கு என்ன பண்ணுமா? இதை கொடுக்கணுமா? இந்த விஷயத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் பாரமான சபை மீது என்ன இருந்துச்சு? அவருக்கு ரொம்ப பாரம் இருந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒருவன் இடறினால் என் மனம் கொண்டு விட்டு எரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க இந்த சத்தியத்தை விட்டு ஒரு சகோதரர் போயிட்டாக்கா என் மனம் என்ன ஆகுங்களா? எரிதுன்ற. எரிதுனா என்ன அர்த்தம்? எரிதுனாக்கா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நெருப்பு இருந்தா நம்மளுக்கு எரியுமா இல்லையா? எந்த அளவுக்கு வலி ஆகுது அந்த மாதிரி இவருக்கு வலி ஆகுதுங்களா? அப்படின்னா சபை மீது எவ்வளவு ஒரு பாரம் வந்திருக்கும் அவருக்கு இல்லைங்களா? அதுதான் ஆண்டவருடைய ஒரு பண்புகள் ஒரு மூப்பர் என்ன பண்ணுமா எழுதணும் என்று சொல்றாரு. அப்படின்னா இது குறித்து நிறைய ஒரு தியானித்து சபைக்கு தேவையான அந்த பண்புகளை சபை மக்களுக்கு என்ன பண்ணுமா வழி நடத்தணும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த தேர்வுகள் விஷயத்திலே நம்ம பார்க்கும்போது தேர்தலில் கர்த்தருடைய சித்தம் அறிவது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இது நம்முடைய சுய சித்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணுமா நல்லா அறிஞ்சிக்கணுமா. இதை அறிஞ்சால் மட்டுமே நம்ம அந்த தேர்தல சரியான விதத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அது செயல்முறையில கொண்டு போக முடியும். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, கேள்வி இன்னொரு கேள்வி நம்ம வாசிச்சலாம். 237வது ஒரு கேள்வி. பாத்தீங்களா? இது நல்லா அறிஞ்சுக்கணும். இது யாருக்குன்னா நம்முடைய சபைக்கு கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கேள்வி வாசி. இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்யணும்ன்றது எல்லாருக்குமே நான் விரும்புவோம். இது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா செயல்முறை கொண்டு வரதான் ரொம்ப முக்கியம். வாசிங் சிஸ்டர். இப்போ ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நான் மூப்பர்களை தேர்வு செஞ்சிட்டோம். ஒரு மூப்பரை என்ன பண்ணிட்டோம், சபை மக்கள் சேர்ந்து தேர்வு செஞ்சிட்டோம். அது கொஞ்ச நாளுக்கு ஆயிட்டு பிறகுதான் தெரியுது இவர் வந்துட்டு அந்த இடத்துக்குன்னா இல்ல சரியான ஒரு இல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ இது யாரு தவறு? தேவனை தவறா இல்ல சபையாருடைய தவறா அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பிரதர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு பதில் சகோதரர் என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம். நம்முடைய புத்த சார் சொல்ற பதில் நம்ம வாசிக்கலாம். சொல்லிட்டாரு பதிலு. நீங்க என்ன பண்ணீங்க, ஜாஸ்தி யோசிக்காதீங்க. இது சபை மக்கள் தவறா இல்ல தேவனு தவறான இதுல ஜாஸ்தி நீங்க யோசிக்காதீங்க. இது சிம்பிள். யாரு தவறுனாக்கா, யாருக்கு தவறு என்பது நீங்க என்ன பண்ணுங்க யோசிக்காதீங்க. யாரு தவறுன்னு நீங்க சொல்றாரு.
பாத்தீங்களா, சபையார் என்ன பண்ணல, போதுமான அளவுக்கு என்ன செலுத்தலையா, கவனம் செலுத்தவில்லை. அப்படின்னா சபையினுடைய ஒரு பொறுப்பு என்னாங்க, சபையினுடைய பொறுப்பு என்ன, தேர்வு செய்கிற ஒரு மூப்பரை நன்றாக என்ன பண்ணணுமா, கவனமாக அறிய வேண்டும் இல்லைங்களா. இத அறிய தவறிவிட்டது சபை. அதனால என்னாச்சு, சரியான மூப்பரை தேர்வு செய்ய முடியல. அப்படின்னா கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. வாசிங் சிஸ்டர், அதாவது சபை கொண்டாட சொல்வது பாத்தீங்களா. இப்போ இந்த ஒரு விஷயத்துல யாரு கவனக்குறைவா ஆயிட்டாங்கன்னா, சபை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கவனக்குறைவா ஆயிட்டாங்க. அப்படின்னா 100 சிஷ்யனா இருக்கிற ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, தேர்வு செய்யக்கூடாது. எனக்கு அவருக்கு என்ன இல்ல, அனுபவம் கிடையாது, தேவன சத்தியத்துல ஆழமா என்ன இல்ல, அவரு பகுத்தறிவு உணரல, புதுசா வந்திருக்கிறாரு. அவர் கூடவே என்ன இருக்கும், சில மாம்ச பிரிவு சில சிந்தனைகள் இருக்கும். கண்டிப்பா சாத்தானுடைய கண்ணில விழுறதுக்கும் அது காரணமாயிடும். வாசிங் சிஸ்டர், சொல்லிட்டாருன்னா, இதுல சபை மக்கள் ரொம்ப கவனமாக மூப்பரை என்ன பண்ணுமா, கவனமா கண்டறியணுமா, ஃபர்ஸ்ட் கண்டறிந்து அப்புறமா என்ன பண்ணும், தேர்வு செய்யணும். அப்படின்னா மூப்பர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு வழி நடத்துவாரா, எல்லாருமே என்ன பண்ணுவாருங்களா, போதுமான அளவுக்கு சக்தி கொடுப்பாரா, சிறு பிள்ளைகள் ஆகட்டும், அப்படின்னா புதுதாக வந்திருக்கிற ஆகட்டும், அடுத்து வளர்ந்த ஆகட்டும், இவங்களுக்கு சரியான ஆகத்தை கொடுப்பாரா. இது இந்த விஷயம் எல்லாம் என்ன பண்ணும், சபை மக்கள் கண்டறியுமா. ஒருவேளை கண்டறியலன்னா யார் பாதிக்கப்படுவாங்க, சபை பாதிக்கப்படும். சபை அதனுடைய படிப்பினை என்ன பண்ண, ஒரு வச்ச காலம் அது கத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த ஒரு விஷயத்துல சபை தான் பாதிக்கப்படும் என்று இந்த இடத்துல நம்ம கண்டாரு. அப்படின்னா 100 சிஷ்யனா இருக்க ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, தேர்வு செய்யக்கூடாது. ஒருவேளை தேர்வு செய்துட்டோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பா சபையில பல விதமான குழப்பங்களை கொண்டு வந்துடுவாங்க இல்லைங்களா. அவரு புதுசா வந்திருக்கிறாரு, சத்தியத்தின் விஷயத்துல ஆழமான சில புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இருக்காது. அப்போ சபையினுடைய வழிநடத்தல் விஷயத்துல சில தவறுகள் அந்த இடத்துல ஆயிடும். அப்படின்னா அதுக்குதான் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறாரு. ஒரு நூதன சிஷ்யனா என்ன பண்ணாதுங்க, தேர்வு செய்யாதுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு படிப்பினை இதுல காணப்படுது. அடுத்து இன்னொரு கேள்வி கூட நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வசனமே நம்மளுக்கு ஆதாரம் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அவன் பிசாசு அடைந்து இல்லைங்களா, இருமாப்படைந்து பிசாசு அடைந்து ஆக்கினில விழாதபடிக்கு நூதனா சிஷ்யனா இருக்கக்கூடாது. அப்ப சபை நல்ல படிப்பினை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூதன சிஷ்யனா இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, தேர்வு செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், வாசிக்கலாம். கேள்வி வந்துட்டு 853வது கேள்வி என்ன ஒரு விஷயம்னா, குழப்பத்தில் இருக்கும்போது வாக்களிக்காமல் இருப்பது தவறா, இதுதான் கேள்வி. ஒருவேளை ஒரு குழப்பமா இருக்குது, அந்த சமயத்துல வாக்கு செலுத்தாம இருப்பது அது தவறா? அதுக்கான ஒரு பதில் நம்ம பார்க்கும்போது, சபை காரியங்களில்
சில விஷயத்துல ஒரு சகோதரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்ணல, குழப்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணல, வாக்கு செலுத்தல அப்படின்னா இது பாவமா, இது தவறா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் நம்ம வாசிக்கலாம். அச்சகோதரி தனது சிறந்த மருத்துவங்களின்படி இதை செய்திருக்கிறார் என்று நான் அறிவாகிறேன். ஆகையால் இது பாவம் என்று நான் அறிகிறேன். மனசாட்சியை உங்கள் அனைவரும் செய்யக்கூடியதால் ஒரு மனசாட்சியின்படி நடப்பதினால் ஒன்றாலும் ஏழு குற்றவாளிகள் அல்ல. எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் சரியானவைகளை செய்வதற்காக இருக்கிறீர்கள். ஆகவேதான் அடுத்தவர்களுக்கு ஏற்ப தன்னால் முடிவுகளை சொல்லும் ஒரு வேலை உன்னுடைய தெய்வம் பாவம் செய்யும் நிர்வாகியாக கருதப்படுகிறது. இதை இப்படியாக விட்டு வருவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு சகோதரி அந்த ஒரு தேர்தல் நடக்கிற அந்த சமயத்துல அந்த கூடைகளை என்ன பண்றாங்க, இவங்க கலந்து கொண்டோம். அதுல என்ன பண்றதுல பங்கெடுப்பு எடுக்கல, வாக்கு செலுத்துறதுல. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு குழப்பமா இருக்கிற ஒரு சமயத்துல அவங்க என்ன பண்றதுல வாக்கு செலுத்துறதுல. சோ இந்த மாதிரி சமயத்துல இது தவறா, இது பாவமா அப்படின்னு கேட்கும் போது பிரதர் கொடுக்கிற ஒரு பதில் என்னன்னாக்கா, கண்டிப்பா அந்த சகோதரி தெளிவாக என்ன பண்ணிக்கிறாங்க, தெளிவான ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாதா, செயல்படக்கூடாது. அப்படின்னா இந்த சகோதரி எடுத்த ஒரு தீர்மானம், ஒரு தெளிவாக ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்க கேட்கிறாங்க. ஒருவேளை அந்த சகோதரி கை தூக்கிந்தா கண்டிப்பா இந்த சகோதரி என்ன பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. அப்ப அது தவறு இல்லையா, பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்படி அல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வாக்கு செலுத்தணும் என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவாக இல்லாம நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, வாக்கு செலுத்தக்கூடாது. அப்படின்னா மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது செயல்முறையில கொண்டு வரக்கூடாது என்று என்ன பண்ணலாம் சரியான பதில் சொல்றாரு. அப்படின்னா அந்த சகோதரி சொல்றாரு, தங்களுடைய ஒரு பகுத்தறிவு உணர்வுல சிறந்த ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நம்மளுக்கு என்ன ஒரு படிப்பினை இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா குழப்பத்துல நம்ம என்ன இருக்கக்கூடாது. சரியாக நம்ம என்ன பண்ணணுமா, அதை கண்டறிந்து அதுல பங்கு பெறுறதுதான் நமக்கான ஒரு படிப்பினையா இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாக்கு அளிக்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது நம்ம தேர்வு செய்கிற எந்த மாதிரியான குணலட்சணம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவின் ஒரு அங்கத்தினரும் மனத்தாழ்மையான உள்ளவரை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம தேர்வு செய்யணும் இல்லைங்களா. தங்களையே மேன்மையாக எண்ணாமல் சோம்பல் உள்ளவர்கள் அல்ல, தேவனை காட்டும். அப்படின்னா தேவனுக்குரிய அந்த குணலட்சணங்கள் எழுதும் அந்த மூப்பரை என்ன பண்ணுவா, நீங்க தேர்வு செய்யுங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா மனத்தாழ்மை இருக்கணுமா, அதே சமயத்துல மேன்மையான எண்ணம் இருக்கக்கூடாதா, சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதா, தேவனுடைய ஒரு குணலட்சணங்களை அவங்களுடைய இருதயத்துல எழுதப்படும் மூப்பர்களே இந்த சபைக்கு என்ன பண்ணுங்க, தேர்வு செய்யுங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா தேவன் விரும்புற ஒரு விஷயம் எதுனா இந்த ஒரு மனத்தாழ்மை. மனத்தாழ்மை யாருக்குள்ள இது வளர்த்து இருக்கிறாங்களோ அதுக்கு தேவன் என்ன பண்ணனா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்போ எவ்வளவு திறமை வாழ்ந்தவா இருந்தாலும் சரி, சுயநலம் உள்ளவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, தேர்வு செய்யாதீங்கள் சொல்றாரு. அப்போ மனத்தாழ்மை உள்ளவர்களை மட்டும் என்ன பண்ணுங்க, தேர்வு செய்யுங்கள் என்று சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த சபைக்குரிய தேர்தல சார்ந்த குணம் உடையவர்களை நம்ம என்ன பண்ணுமா, தேர்வு செய்யணும். எதுக்கு, சபையில சீர்படுத்த ஒழுங்கு கிரமமாக நடத்தின்னு போவார். அப்படின்னா சபை ஒட்டுமொத்த சபையை யார்கிட்ட வழிநடத்தணுமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்தணுமா. அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு நல்ல மூப்பரை நீங்க என்ன பண்ணுன்னா தேர்ந்தெடுங்கள் சொல்றாரு. ஒரு வருஷம் தான் நம்ம வாசிக்கலாம். 1 Pétரு 5:3 1 Pétரு 5:3 பாத்தீங்களா. சுதந்திரத்துக்கு எப்படின்னா இருமாப்பி அல்ல, மந்தைக்கு மாதிரியாக என்ன பண்ணுமா இருக்கணுமா. அப்படின்னா மந்தைக்கு அப்படின்னா இவரை பார்க்க ஒரு முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன வாங்குமா
இருக்கணும். அப்படியேப்பட்டவர்களை என்ன பண்ணுமா, தேர்வு செய்யணுமா, முன்மாதிரியாக நற்சாட்சி பெற்றிருக்கணுமா, அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணணும்னா தேர்வு செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் கனிகளை என்ன பண்ணுமா, கொடுக்கணுமா. பரிசுத்த ஆவினால கனிகளை கொடுக்கணும். இந்த மந்தை கட்டாயம் அல்ல, அவலட்சணமாக அல்ல, மந்தைக்கு மாதிரி என்ன பண்ணுமா, ஊழியர் செய்கிற ஒரு மூப்பரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்றது நம்ம பார்க்கணும். அடுத்து 20 வசனம் நம்ம வாசிச்சுக்கலாம். 1 Corinthians 2:13 வசனம். 1 Corinthians 2:13 பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வசனம் பாருங்க. வாசிங்க இன்னொரு வாட்டி. மனுஷனான வார்த்தைகளை பேசாமல் ஆவினால் ஏற்படுகிற வார்த்தைகளை பேசி பாத்தீங்களா, ஆவிக்குரியவரை என்ன பண்ணுமா, சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்றார். அப்படின்னா இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனுஷனுக்குரிய ஒரு விஷயம் எது, ஆவிக்குரிய ஒரு விஷயம் எது என்று பகுத்தறிந்து சபைக்குமா பகுத்தறிந்து முன்னாடி வைக்கணுமா. இது மாம்சத்துக்குரிய ஒரு விஷயம், இது ஆவிக்குரிய ஒரு விஷயம். இந்த ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கடைப்பிடிங்கள் என்று சபைக்கு என்ன பண்ணுமா, நல்ல ஒரு போதனை கொடுக்கணும். இது பிரிச்சு காண்பித்து சபைக்கு ஏற்ற ஒரு ஆகாரத்தை என்ன பண்ணுமா கொடுக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் ஒரு மூப்பர் என்ன பண்ணுமா செயல்படணும். அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 பாத்தீங்களா, மூப்பருக்கான ஒரு எச்சரிப்பு. கண்டிப்பா இது ஏன்னா ஒரு எச்சரிப்புன்னா ரொம்ப பயப்படத்தக்க ஒரு விஷயம் இந்த வாசம். ஏன்னா இவர் சொல்றாரு, இந்த சபை எப்படி அவரு சம்பாதித்தனா, சொந்த ரத்தத்தினால இவர் சம்பாதித்த சபை மெய்ப்பதற்கு மூப்பர்கள் என்ன பண்ணிக்கிறார்களா, கண்காணிகளாக வச்சிருக்கு. எவ்வளவு ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம். அப்படின்னா இந்த தேவனுடைய சபை கண்டிப்பா பயப்படக்கூடிய ஒரு சபை. இந்த சபையை ஒரு மூப்பர் என்ன பண்ணா, தேவன்கிட்ட சேர்க்க வேலையை என்ன பண்ணுமா செய்யணும் என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்காகதான் தேவன்கிட்ட சேர்க்கணும் யார, சபை மக்களே. இது நடுவுல தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பல்வேறு ஏற்பாடுகள் வச்சுக்கிறாரு, சில ஒழுங்குமுறை வச்சிருக்கிறாரு, சில கண்ணுங்களை என்ன பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாரு. இதெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம பார்த்தோம், தீர்ப்புல படிச்சுமே இல்லையா, நமக்கு ஆதி காலம் முதல் என்ன பண்ணிக்கிறாரா, ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரா. என்ன வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு. இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன பண்ணுமா, பக்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், தேவனை அறிகிற அறிவு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இதன் நடுவில் நம்ம கடந்து செல்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை இங்க வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு, இந்த பக்தி கத்துக்கிறது, நம்பிக்கை, விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் வச்சிருக்கிறாரு. அதுல கடந்து செல்வது ஒழுங்கு கிரமமா அந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுமா, சபையை கொண்டு போகணுமா. இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், முப்பர்களையும் உதவிக்காரர்களையும் நம்ம என்ன பண்றோம், சபைக்கு நம்ம தேர்வு செய்கிறோம். இதுல காணப்படாது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெரியங்களாக செய்யாமல் எப்படி செய்யணுமா, மனத்தாழ்மையோடு சபை என்ன பண்ணுமா வழிநடத்துன்னு போகணுமா. அப்படின்னா அதிகபட்சமா இதுல தேவ ஜனங்கள் மத்தியில காண்பிக்க வேண்டிய ஒரு மூப்பர் பிரயாசங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா, கிறிஸ்துவின் சேவைக்காக அவரு அனலாக பிரயாசப்படணும், அக்கறை காண்பிக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், பல தியாகங்கள் செய்யணும், பல பலிகள் செலுத்தணும், உழைப்பு இருக்கணும். மொத்தத்துல சபைக்காக முற்றிலும் அர்ப்பணம் பண்ணிருக்கணும். இவ்வளவு விஷயங்களே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி சபை நடத்தும் போது சபை அவர் எங்கே கொண்டு போயிருக்கிறாரு, தேவன்கிட்ட என்ன பண்ணிக்கிறாரு, இவரு கொண்டு போய் நிற்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians 13:14
ஆமென். தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக. பொறுமையோடு கேட்டவங்க எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த தேவனுக்கும் சகோதரருக்கும் நன்றி.